வாழ்த்தி மகிழ்வோம். மே 31 பதிவினை அகத்தம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என்ற இந்த பதிவினை காண உள்ளோம். மே 31 ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் ஒத்து செய் என்று கூறலாம். தன்னம்பிக்கையுடன் இருங்கள். ஆனால் தன்னம்பிக்கை தூய்மையானதாக இருக்க வேண்டும். தன்னலமாக இருக்கக்கூடாது. தன்னம்பிக்கையுடன் இருங்கள். ஆனால் தன்னம்பிக்கை தூய்மையானதாக இருக்க வேண்டும். தன்னலமாக இருக்கக்கூடாது. முட்டாள்தனம் மற்றும் அறிவுடனும் பலவீனம் மற்றும் பலம் ஆகியவை ஒரு மனிதனுக்குள் உள்ளன. எந்த வெளிப்புற தோற்றத்திலும் இல்லை. அவை எந்த வெளிப்புற காரணத்தினாலும் தோன்றுவதில்லை. நீங்கள் மற்றொன்றை கற்றுக்கொள்ளலாம், ஆனால் உங்களுக்காக நீங்கள் சாதிக்க வேண்டும். தவறாத ஞானம், தூய்மையான சிந்தனை மற்றும் நல்ல செயல்களின் நிலையான பயிற்சியால் மட்டுமே காணப்படுகிறது. ஒருவரின் மனதையும் இதயத்தையும் அழகான, அன்பான மற்றும் உண்மையான தன்மைகளுக்கு ஒத்திசைப்பதன் மூலம் இருக்கிறது. நன்மையை அனைத்து சமயங்களின் நோக்கமாகும் என பதித்த ஒரு சிலவற்றை இந்த 31 பதிவாக நான் தமிழாக்கமாக பதிந்துள்ளோம். What he says in English, we can say it in acrostic and single word: harmony. Human adjusts regulation more onto your long. Be self-reliant, but the self-reliance must be saintly and not selfish. Folly and wisdom, weakness and strength are within a man and not in any external thing. Neither do they spring from any external cause. You may learn of another, but you must accomplish for yourself. The unfailing wisdom is found only by constant practice in pure thinking and well-doing, by harmonizing one's mind and heart to those things which are beautiful, lovable, and true. Goodness is the aim of all religions. What he says on May 31st. Harmony we can say in single word. தமிழ் மொழியில் ஒத்திசை என கூறி மே 31 பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.